நான் உலகத்துல இன்றைக்கு வாழ்றதுக்கு என் உம்மா செஞ்ச முயற்சி காரணம். என் வாப்பா என்ன செய்யட்டும், நான் இன்றைக்கு இந்த உலகத்தில் ஒரு மனுஷனா வாழ்றதுக்கு என் வாப்பா பெத்தது காரணம். என்னோடு சிறு வயதில் முதுகிலே தூக்கி விளையாடிய என்னுடைய நானா, என்னுடைய சிறுநீரையும் என்னுடைய மலத்தையும் சிறுவயதில் கழுவிவிட்ட என்னுடைய தாத்தா, என்னுடைய மடியிலே நான் வைத்து விளையாடி கொஞ்சி என்னுடைய தங்கச்சி, உலகத்தில் என்ன அநியாயமும் செய்யட்டும் அவர்களை வெறுத்து விடக்கூடாது, அவர்களை கோவித்து விடக்கூடாது. அல்லாஹ்ட்ட கையேந்தி கேளுங்க, யா அல்லாஹ், என் வாப்பா எனக்கு ஏதாவது அநியாயம் செஞ்சிருந்தா அதை மன்னிச்சிரு, என் வாப்பாக்கு சுவர்க்கத்தை கொடுன்னு கேட்கிற உறவா மாறுங்க. அது உயிரோடு இருந்தால் என்ன, மரணித்தால் என்ன. என்னுடைய தங்கச்சி எனக்கு தவறு செய்திருந்தால் யா அல்லாஹ் நீ மன்னிச்சுக்கோ, என்னுடைய தங்கச்சியை குற்றம் பிடிச்சிடாதே, அது என் ரத்த உறவு கேட்கிற உறவா மாறுங்க. இப்படி வாப்பாவுக்கும் உம்மாவுக்கும் தாத்தாவுக்கும் தங்கச்சிக்கும் துவா கேட்கின்ற உறவுகளாக நானும் நீங்களும் இருந்தால், என்னுடைய உம்மா வாப்பா என்னுடைய ரத்த உறவுகள் சுவர்க்க நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களாக இருந்தால், நானும் நீங்களும் ரத்த உறவுகளை எதிர்க்க மாட்டோம், அவர்களோடு சண்டை பிடிக்க மாட்டோம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, நிதானமாக சிந்தித்து பாருங்கள். எங்களுடைய இரத்த உறவுகளின் பெருமதியை நானும் நீங்களும் கண்டு கொண்டோமா? இரத்த உறவுகளுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கண்டு கொண்டோமா? அல்லாஹ்வுக்காக சொல்கிறேன் சகோதரர்களே, நானும் நீங்களும் முஸ்லிம்கள், நானும் நீங்களும் நரகத்தை அஞ்சக்கூடியவர்கள், நானும் நீங்களும் சுவர்க்கத்தை ஆசைப்படக்கூடியவர்கள். இது உண்மை என்று சொன்னால், எங்களுடைய இரத்த உறவுகளை எப்படி இஸ்லாம் மதிக்க சொன்னதோ அப்படி மதிக்கின்ற மனிதர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும் என்பது